வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா பேங்க் எக்ஸாமில் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ரகுவின் செலவு விமலின் செலவை விட 30% அதிகமாகவும் விமலின் செலவு ராமனின் செலவை விட 10% குறைவாகவும் உள்ளது. அவர்களின் செலவுகளின் கூடுதல் ரூபாய் 6447 எனில் ரகுவின் செலவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே வந்து ரகுவின் செலவை விமலின் செலவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. 30% அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விமலின் செலவை ராமனின் செலவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. 10% குறைவு. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருடைய செலவை ஆட் பண்ணால் 6447 கிடைக்கும். அப்படின்னா ரகுவின் செலவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரகு செலவு வேணும்னா விமலின் செலவு நமக்கு தெரியணும். விமலின் செலவு வேணும்னா யாரோட செலவு தொகை தேவைப்படுது? ராமனின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ராமனின் செலவை என்னென்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிடலாம். எக்ஸ் ருபீஸ் அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கிடலாம். இப்போ விமலின் செலவை கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன கொடுத்துருக்காங்க? விமலின் செலவு ராமனின் செலவை விட 10% குறைவு. ராமனின் செலவு என்னது? எக்ஸ். அப்போ இதை விட 10% குறைவுனா எக்ஸின் 90%ஆக இருக்குமா? இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் இன்ட்டு 90/100. ஸோ 1 0க்கு 1 0 அடி போயிடும். அப்புறம் 9/10 இன்ட்டு எக்ஸு. இதுதான் விமலின் செலவு. இப்போ நமக்கு என்ன தேவை? ரகுவின் செலவை தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க? விமலின் செலவை விட 30% அதிகம். ஸோ அப்போ இதை விட 30% அதிகம். அப்போ 9/10 இன்ட்டு எக்ஸு இதனுடைய 130%. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 9/10 இன்ட்டு எக்ஸு இன்ட்டு 130/100ன்னு எழுதலாமா? ஸோ இதை இப்போ நம்ம அடிக்கலாமா? அப்போ என்ன இருக்கும்? 13 × 9 117/100 இன்ட்டு எக்ஸு. இதுதான் ரகுவின் செலவு. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சால் தான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தானே ரகுவின் செலவு கிடைக்கும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 பேரினுடைய செலவை ஆட் பண்ணால் 6447 ரூபா கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸு ப்ளஸ் 9/10 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 117/100 இன்ட்டு எக்ஸ். இதான 3 பேருடைய செலவு. இதை ஆட் பண்ணால் தான் 6447 ரூபா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? அப்போ இது என்ன ஆகும்? 100 எக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 90 எக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே ஏற்கனவே 100 இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கிடலாம். இஸ் ஈக்குவல் டு 6447 ரூபா. இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 190 + 117 307ன்னு கிடைக்குமா? இன்ட்டு எக்ஸு பை 100 இஸ் ஈக்குவல் டு 6447. ஸோ அப்போ 307 எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 6,44,700 ஆகுமா? இந்த 100 அந்த சைடு கொண்டு போகும் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 6,44,700 307ஆல் டிவைட் பண்ணணுமா? ஸோ இதை இப்போ நம்ம அடிக்கலாமா? 2ஆல் போடலாம். 614 மிச்சம் 30 கிடைக்கும். ஸோ 1 2 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 2100. இப்போ நமக்கு என்ன தேவை? ரகுவின் செலவு தானே கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 117/100 இன்ட்டு எக்ஸு. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 0க்கு இந்த 2 0 அடி போயிருமா? ஸோ அப்போ 117 இன்ட்டு 21 மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ ரகுவின் செலவு எவ்வளவு? 2457 ரூபாய். இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடியது. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.